இஃப்தாருக்கு எது இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த நோம்பு கஞ்சியும் வடையும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பருப்பு வடை கூட நோம்பு கஞ்சி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 75 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக சீரகம், இதுக்கு தேவையான உப்பு, கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரவுண்டாக எடுத்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வடை ஷேப்புக்கு வந்துடும். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் நோம்பு கஞ்சியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.